மதுரை மாநகரில் இப்படி ஒரு கூட்டத்தை இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியுமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவிற்கு அண்மையில் நடந்த தாவேகா கட்சியுடைய 2வது மாநில மாநாடு மிக சிறப்பாக முடிஞ்சிருக்கு. மதுரை மக்கள் தளபதி விஜய் அவர்களை அவங்க வீட்டில் வளரும் ஒருவராக பார்க்கறாங்க. ஸோ அந்த அளவிற்கு இவருக்கு வரவேற்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு படைசூழ தளபதியுடைய என்ட்ரியுமே வேற லெவல்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம அவருடைய ஸ்பீச் சொல்லவா வேண்டும். ஒவ்வொரு மேடையிலுமே தன்னுடைய தனித்துவமான ஸ்பீச்சை மென்மேலுமே வளர்த்தி கொண்டே போகிறாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த மேடையில இவர் திமுகவை வெளுத்தது வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு பல மக்களுமே அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தினாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படப்பிடிப்பை அண்மையில தான் முடிச்சாரு. இன்னும் 30% படப்பிடிப்பு இருக்கு. ஆனா மத்த ஆர்டிஸ்டுகளை வைத்து அந்த படப்பிடிப்பை நம்ம எச் வினோத் அவர்கள் எடுத்துட்டு இருக்காரா. எச் வினோத் அவர்களுமே ரீசெண்டாக படப்பிடிப்பை ஸ்டாப் பண்ணிட்டு சபரிமலைக்கு சென்றிருக்காரு. அங்கு எடுத்த புகைப்படங்களுமே சமூக வலைதளங்கள்ல வைரலாகி இருக்கு. தற்போது பாத்தீங்கன்னா மீண்டுமே ஜனநாயகன் ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா. இதனிடையில தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துல இருந்து முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாக இருக்கு. அதாவது இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோவை தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக படக்குழு வெளியிட்டு இருந்தாங்க. சோ அதனை அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியாகல. இந்த நிலையில தற்போது இந்த படத்துடைய ட்ரெய்லருக்கான வேலைகள் ஒரு பக்கம் அதி தீவிரமாக போயிட்டு இருக்கான். இந்த ட்ரெய்லர் அடுத்த மாத துவக்கத்துல வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான அறிவிப்பு பாத்தீங்கன்னா இந்த மாத இறுதியில வெளியாக இருக்கு. அதுவும் 2-3 நாட்கள வெளியாக கூடும் அப்படின்ற செய்தி தளபதி ரசிகர்கள் மத்தியில மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.